சித்திரை மாசம் வந்தாலே மதுரை எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஊரே ஒரு பெரிய திருவிழாவுக்காக தன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒரு ரொம்ப ஆச்சரியமான முரண்பாடு இருக்கு. மதுரையோட இந்த பிரம்மாண்டமான திருவிழா ஒரு கல்யாணத்துக்காக கிளம்பி, ஆனா அந்த கல்யாணத்துக்கே போகாத ஒரு தெய்வத்தை சுத்தி ஏன் இயங்குது? எப்போவாது இத பத்தி நீங்க ஆழமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தாம் போக வேண்டிய இடத்துக்கு போகாம பாதியிலே திரும்பி போறத நாம யாருமே ஒரு தோல்வியா பாக்குறதில்ல. மாறா அத ஒரு புனிதமான தாமதம்னு கொண்டாடுறோம். இந்த தாமதத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற பிரபஞ்ச ரகசியங்களை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த விளக்கத்துல ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். Welcome. We begin a new journey through the ages. ஒரு நிமிஷம் இந்த நிகழ்வோட பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ணி பாருங்க. வருஷா வருஷம் வைகை ஆத்தங்கரையில லட்சக்கணக்கான மக்கள் கடலல மாதிரி திரண்டு நிப்பாங்க. காத்துல மல்லிகைப்பூ வாசனையும் அந்த வைகை ஆத்து ஈரமண்ணோட வாசனையும் கலந்து வீசும். கள்ளழகர்னு அன்பா கூப்பிடப்படுற மகாவிஷ்ணு தங்க குதிரையில வந்து தன் தங்கை மீனாட்சியோட கல்யாணத்தை ஆசீர்வதிப்பார்னு பல மைல் தூரம் பயணித்து வந்து பயபக்தியோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு வருஷமும் அவர் பாதியிலே நின்னுடுறார், அப்படி திரும்பி போயிடுறார். ஏன்னா அவர் வர்றதுக்குள்ள கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சிடுது. அங்க கூட நிக்கிற லட்சக்கணக்கான மக்களோட எதிர்பார்ப்பும் அந்த ஒரு நொடியில அப்படியே உறைஞ்சு போயிடுது. இப்போ நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வி வரலாம். இது வெறும் கல்யாணத்துக்கு லேட்டா வந்த ஒரு அண்ணனோட கதை தானா? உலகத்தையே காக்குற ஒரு பரம்பொருளுக்கு தன்னோட பயண நேரத்தை சரியா கணிக்க தெரியாதா என்ன? கண்டிப்பா இல்ல. இந்த தவற விடப்பட்ட தருணம் இருக்குல்ல, அது குடும்பம், காலம், பரிவு, அப்புறம் சமூக சமத்துவம் பத்தின ஒரு மிகப்பெரிய பாடம். இந்த கேள்விகளுக்கான பதில தேடி என்னோட இந்த பயணத்துல வாங்க. இந்த விளக்கத்தோட முடிவுல மதுரையையும் சித்திரை திருவிழாவையும் நீங்க பாக்குற விதமே முழுசா மாறிடும். அவர் ஏன் லேட்டா வந்தாருன்னு அந்த பெரிய புதிருக்குள்ள போறதுக்கு முன்னாடி அழகர் உண்மையிலேயே யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் மதுரையிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற ரொம்ப குளிர்ச்சியான பழமையான அழகர் மலையில வீற்றிருக்க வைணவர்களோட மாபெரும் காவல் தெய்வம். அமைதியான அந்த காட்டுப்பகுதியில தனிச்சிருக்க ஒரு முழுமுதற் கடவுள். ஆனா சித்திரை திருவிழா வந்துட்டா மதுரை மக்களுக்கு அவர் வெறும் கடவுள் மட்டும் கிடையாது. அவர் மீனாட்சியோட அன்பு அண்ணன். தன் தங்கையோட வாழ்க்கையில நடக்க போற ஒரு பெரிய நாளுக்காக ஊர் ஊரா வந்து ஆசி வழங்கிட்டு போற ஒரு அன்பான குடும்ப பெரியவர். அவர் வெறும் கடவுளா இல்லாம நம்ம வீட்டு அண்ணனாவே அந்த மக்களால் கொண்டாடப்படுறார். அவரோட இந்த பயணம் எவ்வளவு சவாலானது தெரியுமா? முதல் நாள் மலையிலிருந்து அவரோட புறப்பாடு ரொம்ப அமைதியா தொடங்கும். ஆனா அடுத்த 3 நாட்கள் பல கிராமங்கள், வயல்வெளிகள், கரடு முரடான பாதைகளன்னு ஒரு ரொம்ப நீளமான பயணம் அது. 5ஆம் நாள் அவர் வைகை ஆத்தங்கரைய வந்து சேரும்போது அது சாதாரண பயணமா இருக்காது. பல லட்சம் மக்களோட மூச்சு காத்தோட கலந்த ஒரு மாபெரும் யாத்திரையா அது மாறிடுது. ஒரு அமைதியான மலையோட தெய்வம் ஒரு பிரம்மாண்டமான நகரத்தோட கொண்டாட்டக் கடலா உருவெடுக்கிற பயணம் இது. அழகர் சும்மா சாதாரணமாவோ அமைதியாவோ கிளம்பி வரமாட்டாரு. அது ஒரு நகரும் பிரபஞ்சம்னே சொல்லலாம். எங்க பார்த்தாலும் காது பிளக்கிற மேளதாளங்கள், இருள கிழிக்கிற தீவடி பந்தங்கள், வானமுற்ற பக்தி கோஷங்கள்னு ஒரு மாபெரும் பேரரசன் தன் படைகளோடு இறங்கி வர மாதிரி அவர் மலையிறங்குறார். நகரத்தோட மையத்துல மீனாட்சியோட கல்யாணம் ரொம்ப அமைதியா மங்களகரமா நடந்துகிட்டு இருக்க, அழகரோட இந்த பயணம் அந்த நகரத்தை சுத்தி இருக்க கிராமங்கள்ல ஒரு பெரிய ஆரவாரமான அரணை உருவாக்குது. அது ஒரு மாபெரும் பக்தி பேரலை. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. கோவில்ல இருக்கிறவங்களுக்கு அவர் எப்போ கிளம்புறாருன்னு தெரியும். மக்களுக்கும் அவர் வர்ற வேகம் தெரியும். அவர் வர்றதுக்குள்ள கல்யாணம் கண்டிப்பா முடிஞ்சிடும்னு ஊருக்கே தெரியும். இருந்தாலும் ஒட்டுமொத்த நகரமும் மூச்சு பிடிச்சு அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது ஏமாற்றம்னு தெரிஞ்சும் லட்சக்கணக்கான மக்கள் ஏன் காத்திருக்கணும்? இங்கதான் லாஜிக்க தாண்டியே ஒரு தூய பக்தி வேலை செய்யுது. யதார்த்தம் என்னன்னு மூளைக்கு தெரிஞ்சாலும் எப்படியாவது நம் மன்னம் வந்துடமாட்டாரான்னு மதுரை மக்களோட இதயம் ஏங்குது. அந்த தருணத்தை கொஞ்சம் ஆழமா ஃபீல் பண்ணி பாருங்க. வைகை ஆத்தங்கரைய அவர் வந்தடைகிற அந்த நிமிஷம் தன் தங்கையோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுங்கிற செய்திய அவர் கேள்விப்படுறார். ஒரு அண்ணனா பல மைல்கள் கடந்து ஓடி வந்த ஒரு முக்கியமான நிகழ்வு முடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சதும் ஒரு கணம் பேரமைதி. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஊருக்குள்ள நுழைய மறுக்கிறார். ஆத்தங்கரையிலேயே தங்கிடுறார். ஒரு அடிக்கூட எடுத்து வச்சு அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள அவர் போறதே இல்ல. பொதுவா இத பத்தி பேசுறவங்க இது ஒரு அண்ணனோட கோபம்னு ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. தன்னை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்களேங்கிற ஈகோன்னு சொல்லுவாங்க. ஆனா இது கோபம் இல்ல, ஒரு பாதுகாக்கும் அன்பா இருந்தா என்ன செய்யறது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ அவர் அந்த நகரத்துக்குள்ள போனா
ஒட்டுமொத்த மக்களோட கவனமும் அவர் பக்கம் திரும்பிடும். அது தன் தங்கையோட அந்த சந்தோஷமான தருணத்தை சிதைச்சிடக்கூடும் இல்லையா? தன் வருகையால அந்த கல்யாணத்தோட கவனம் கொஞ்சம் கூட சிதறிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு அண்ணனோட தியாகம் இது. தன் தங்கைக்காக ஒரு மாபெரும் தெய்வம் தன் அன்ப ஆத்தங்கரையோடு நிறுத்திக்குது. இந்த அண்ணன் தங்கை பாசத்தை தாண்டி இங்க ரொம்ப ஆழமான ஒரு புராண ரகசியமும் மறைஞ்சிருக்கு. அழகர் ஆத்தங்கரையில நிக்கிறதுக்கு உண்மையான காரணம் கோபமோ தாமதமோ இல்ல. அது அவரோட தலையாய கடமை. பல யுகங்களுக்கு முன்னாடி இதே வைகை ஆத்துல தான் மண்டுக்க மகரிஷின்னு ஒரு முனிவர் சாபத்தால ஒரு தவளையா மாறி தவிச்சுக்கிட்டு இருந்தாரு. எப்போ பகவானோட பாதங்கள் இந்த வைகை தண்ணியில படுதோ அப்பதான் உனக்கு சாப விமோச்சனம்னு சொல்லப்பட்டிருந்தது. பல யுகங்களா ஒரு ஆன்மா சேத்துல தவளையா காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒத்த ஆன்மாவை தேடிதான் அழகரோட இந்த பயணமே நடக்குது. பாக்குறதுக்கு ஒரு தோல்வி மாதிரி தெரியும், ஆனா இது ஒரு கருணை பயணம். இந்த வரிய கொஞ்சம் ஆழமா உள்வாங்கிக்கோங்க. அழகரோட பாதங்கள் வைகையில படும்போது அது வெறும் ஒரு திருவிழாச் சடங்கோ இல்ல ஏமாற்றத்தோட முடிவோ கிடையாது. அது மண்டுக மகரிஷிக்கு சாப விமோச்சனம் கிடைக்கிற அந்த புனிதமான தருணம். மனுஷங்களோட கண்ணுக்கு அவர் கல்யாணத்தை தவறவிட்டவர். ஆனா தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆன்மாவோட முக்திக்கு தான் ஒரு உண்மையான தெய்வம் முன்னுரிமை கொடுக்கும். பகட்டான ஒரு நுழைவை விட ஒரு எளிய உயிரை காப்பாத்துறதே இறைவனோட முதல் கடமையாயிடுது. இப்போ இந்த புராண கதையை தாண்டி இது ஒரு பெரிய பிரபஞ்ச கோணத்துல நாம பாப்போம். அழகர் ஆத்துல இறங்குற நேரம் ஏதோ ஒரு தற்செயலான நிகழ்வுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இது மேஷ சங்கராந்தி மற்றும் ரொம்ப துல்லியமான கிரக நிலைகளோட ஆழமா பிணைக்கப்பட்டிருக்கு. நம்ம முன்னோர்கள் வெறும் கதைகளை மட்டும் சொல்லிட்டு போகல, அவங்க மிக சிறந்த வானியல் அறிஞர்கள். வானத்துல கிரகங்கள் மாறுற அந்த துல்லியமான நேரத்தை பூமியில ஒரு மாபெரும் திருவிழாவோட கரெக்டா இணைச்சிருக்காங்க. சூரியன் மேஷ ராசியில நுழையிற அந்த புத்தாண்டு பிறப்பத்தான் நாம சித்திரை திருவிழாவா கொண்டாடுறோம். இந்த வானியல் கணக்க புரிஞ்சுக்கிறப்போ வைகை ஆறு சும்மா ஒரு சாதாரண ஆறே கிடையாது. அது பிரபஞ்சத்தோட இயங்குற ஒரு மாபெரும் கிடைமட்ட கடிகாரம். நட்சத்திரங்களோட நகர்வு, சித்திரை பருவ காலத்தோட சுழற்சி, வைகையோட நீர்வரத்து, அப்புறம் அந்த பெருநகரத்தோட ஒட்டுமொத்த இயக்கம், இது எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற ஒரு வாழும் கடிகாரமா இந்த திருவிழா இருக்கு. காலம், நிலம், நீரும் இணையற ஒரு மாபெரும் மையப்புள்ளியா மதுரை மாறுது. இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்ககிட்டயே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. மனுஷங்களோட குறுகிய கணக்குப்படி பார்த்தா அவர் கல்யாணத்துக்கு லேட்டா வந்தாரு. ஆனா பிரபஞ்சத்தோட மாபெரும் கணக்குப்படி பார்த்தா பல யுகங்களா காத்துக்கிட்டு இருந்த ஒரு முனிவருக்கு முக்தி கொடுக்க அவர் மிக சரியான நேரத்துக்கு வந்திருக்கார் இல்லையா? ஒரு நொடி கூட தாமதம் இல்லாம பிரபஞ்ச கடிகாரத்தோட துல்லியத்தோட அவர் வந்து சேர்ந்திருக்கார். இந்த கேள்வி நம்ம இதுவரைக்கும் கேட்ட கதைய நம்ம சிந்தனைய அப்படியே தலைகீழா மாத்துது. அவரு ஆத்துல இறங்குற அந்த தருணத்தை கொஞ்சம் கவனிங்க. அழகர் தங்க குதிரை வாகனத்துல ஆத்துல இறங்குறது ஏதோ சாதாரணமா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒண்ணு கிடையாது. அது ஒரு அற்புதமான குறியீடு. வேடு முறைப்படி குதிரைங்கிறது வெறும் விலங்கல்ல, அது வேகம், சூரிய ஆற்றல், அப்புறம் காலத்தோட ஓட்டத்தை குறிக்குது. அவரு வெறும் ஒரு அண்ணன் மட்டும் இல்ல, அவர் காலத்தோட, நீரோட, அப்புறம் ஒட்டுமொத்த விவசாய சுழற்சியோட மாபெரும் பாதுகாவலர். சித்திரையில தொடங்குற விவசாயத்துக்கு தேவையான ஆற்றலையும் தண்ணியையும் உறுதி செய்யற சூரிய கடவுளாவே அவர் வைகையில இறங்குறார். ஒரு பக்கம் வானவியலோட ஆச்சரியமூற்ற துல்லியம், இன்னொரு பக்கம் வைகை ஆத்து மணல்ல கண்ணீரோட திரண்டிருக்க பல லட்சம் மக்களோட தூய பக்தி. இது வெறும் புராண கதை இல்லைங்க, இது ஒரு வாழ்வியல் தொழில்நுட்பம். மிக உயர்ந்த அறிவியலையும் சாதாரண மக்களோட உணர்வு பூர்வமான அன்பையும் ஒன்னா இணைச்சாதான் அந்த அறிவு பல நூற்றாண்டுகள் தாண்டியும் பிழைச்சிருக்கும் நம்ம முன்னோர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அறிவியலை பக்திக்குள்ள வச்சு இயற்கையோட ஒன்றி வாழ நமக்கு கத்துக் கொடுத்திருக்காங்க. இதுல நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ரொம்ப ஆச்சரியமான இன்னொரு பரிமாணமும் இருக்கு. அதுதான் மாபெரும் சமூக அறிவியல். வரலாற்று ரீதியா பார்த்தா மீனாட்சிய வழிபடுற சைவர்களுக்கும் அழகர வழிபடுற வைணவர்களுக்கும் இடையே நிறைய முரண்பாடுகள் இருந்துச்சு. திருவிழாக்கள் தனித்தனியா தான் நடந்துச்சு. ஆனா திருமலை நாயக்கர் காலத்துல மீனாட்சி திருக்கல்யாணத்தையும் அழகரோட வைகை வைபவத்தையும் ஒரே காலகட்டத்துல இணைச்சாங்க. முரண்பட்டு நின்ன ரெண்டு மாபெரும் பிரிவுகளை ஒரு உறவுமுறை கதையால ஒன்னா இணைச்சது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சமூக புரட்சி. அழகர் கல்யாண மண்டபத்துக்கு போகாததால அங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க. மீனாட்சியோட கோவிலுங்கிறது அதிகாரம், அரசு மற்றும் குறிப்பிட்ட சிலருக்கான மையமா இருக்கு. ஆனா அழகர் அங்கே போகாததால வைகை ஆத்தங்கரைங்கிற ஒரு புது திறந்தவெளி புனித மையம் உருவாகிடுது. இது அரசர்களுக்கானது இல்ல, சாதாரண மக்களுக்கானது. சைவர்கள், வைணவர்கள்னு எல்லா தரப்பு மக்களும் ஒன்னா இணையிற ஒரு மாபெரும் மையமா வைகை மாறுது. அவர் கோவில்ல இல்லாததே ஒட்டுமொத்த மக்களே ஆத்தங்கரையில ஒன்றிணைக்குது.
இது எவ்ளோ அற்புதமான சமூக வடிவமைப்பு! மிக முக்கியமா இந்த வைகை ஆறு ஒரு மிகப்பெரிய சமத்துவ பெருவழியா செயல்படுது. இறைவனோட கோபத்தை தணிக்க அவரை குளிர்விக்க நடக்கிற தண்ணீர் சாத்துதல் சடங்குல தோள் பைகள்ல தண்ணிய சுமந்து வந்து இறைவன் மேல பீச்சடிக்கிற உரிமைய விளிம்பு நிலை மக்கள் பெறுறாங்க. பல நூறு வருஷமா கருவறைக்குள்ள நுழைய அனுமதிக்கப்படாத மக்கள் இன்னைக்கு தங்கள் கையால அந்த மாபெரும் இறைவனை தொட்டு குளிர்விக்கிறாங்க. காலங்காலமா இறுக்கமா இருந்த சமூக படிநிலைகள் எல்லாமே வைகையோட ஈர மணல்ல மெல்ல மெல்ல கரையுது. எல்லோரும் ஒரே கரையில நிக்கிற குழந்தைகள். இந்த வரிய கொஞ்சம் மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. இருள் சூழ்ந்த கருவறையோட தொலைவில இருந்த இறைவன் எல்லா படிநிலைகளையும் தாண்டி மக்களுக்காக மக்களுடனே ஆற்றுத் தங்கிக்குள்ள இறங்கி வர்றார். அந்த தருணத்துல அரசன், ஆண்டி, சாதி, மதம்னு எந்த ஏற்றத்தாழ்வுகளுமே அங்க இல்ல. அனைவருமே அந்த இறைவனோட பிள்ளைங்கதான். கல்யாண மண்டபத்துல கிடைக்காத ஒரு மாபெரும் சமத்துவம் இந்த சகதியில, இந்த வைகை தண்ணியில சாத்தியமாகுது. இத உணரும்போது நமக்குள்ள ஒரு விவரிக்க முடியாத அமைதி பரவுது இல்லையா? நாம எப்பவுமே கடவுள்களை எதிலும் ஜெயிச்சவங்களாவே, மாபெரும் சக்தி படைச்சவங்களாவே பார்த்து பழகிட்டோம். ஆனா ஒரு கல்யாணத்தை தவறவிட்ட நிரந்தரமா ஏமாற்றம் அடைஞ்ச ஒரு கடவுளை நாம ஏன் இத்தனை நூற்றாண்டுகளா கொண்டாடுறோம்? ஏன்னா ஒரு மாபெரும் வெற்றியை கொண்டாடுறதை விட ஒரு தவறவிடப்பட்ட தருணத்துக்காக ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து வருந்துறது அவங்கள உணர்வுபூர்வமா ஒன்றிணைக்கிற ஒரு வலுவான கலாச்சார பசியா செயல்படுது. அந்த பகிரப்பட்ட ஏமாற்றமே மதுரையோட மாபெரும் பலமா மாறுது. இந்த மாபெரும் திருவிழா 2 வேறுபட்ட பக்தி துருவங்களை நமக்கு காட்டுது. ஒரு பக்கம் மீனாட்சி, மதுரை நகரத்தோட மாபெரும் அதிகாரம், ஆட்சி மற்றும் சக்தி. மறுபக்கம் கள்ளழகர், காடுகளின் மலைகளின் பாதுகாவலர் மற்றும் முடிவற்ற கருணை. இவங்க 2 பேரோட கதைகளும் முழுசா கதக்கறதில்ல. ஆனா இந்த பிரபஞ்சத்தை ஒன்றிணைக்க தேவையான ஒரு புள்ளில மட்டும் லேசா தொட்டுட்டு போகுது. அந்த உரசல்தான் இன்னைக்கு சித்திரை திருவிழாங்கிற ஒரு மாபெரும் பேரொளியா சுடர்விட்டு எரியுது. இந்த ஒட்டுமொத்த பயணத்திலிருந்தும் நாம கத்துக்கிற ஆழமான விஷயம் என்ன? அழகரோட இந்த தாமதம் சும்மா ஒரு போக்குவரத்து பிழை இல்ல. அது ஒரு தெளிவான மனப்பூர்வமான தேர்வு. எப்பவுமே நாம தான் மையத்தில் இருக்கணும், எல்லா கவனிப்பும் நமக்கே கிடைக்கணும்னு நினைக்காம மத்தவங்களோட சந்தோஷத்துக்காகவும் கண்ணியத்துக்காகவும் விட்டு கொடுக்கிற ஒரு மாபெரும் பண்பு. ஒரு எளிய முனிவரோட முக்திக்காக தன் சொந்த சந்தோஷத்தை தியாகம் செய்யற அந்த தாமதம் ஒரு தியாகத்தோட நுழைவாயில். சித்திரை திருவிழா நமக்கும் நம்ம நவீன வாழ்க்கைக்கும் சொல்ற மிகப்பெரிய பாடம் இதுதான். குடும்பங்கள் தூரத்தை கடந்தும் நிலைச்சு நிக்க முடியும், பிரிவுகளை அன்பாலையும் புரிதலாலையும் குணப்படுத்த முடியும். வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத ஏமாற்றங்கள் கூட நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை ஏத்துக்கும்போது ஒரு புனிதமான கொண்டாட்டமா மாறும்னு தான் மதுரை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பிரிவும் ஏமாற்றமும் கூட புனிதமானதுதான். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேக்குறேன். இந்த புனிதமான தாமதம்ங்கிற மாபெரும் கதையில இன்னைக்கு உங்களை ரொம்ப ஆழமா தொட்ட விஷயம் எது? தங்கைக்காக தன்னை தியாகம் செய்த அந்த அண்ணனோட அன்பா, பல யுகங்களா காத்துக்கிட்டு இருந்த அந்த மண்டூக்க முனிவரோட முக்தியா, இல்ல வைகை ஆத்தங்கரையில காணப்பட்ட அந்த மாபெரும் சமூக ஒற்றுமையா? இத கொஞ்சம் அமைதியா சிந்திச்சு பாருங்க. நம்ம மரபுகளும் அதை சுத்தி இருக்க கதைகளும் ஒரு முறை மட்டுமே வாசிச்சுட்டு போறதுக்கானது இல்ல. நாம திரும்ப திரும்ப வாழ்நாள் முழுசும் தேடி செல்ல வேண்டிய ஒரு வைகை நதி மாதிரி. அந்த நதியோட ஓட்டத்தோட உங்களை விட்டுச்சேர்றேன், சிந்தித்து பாருங்கள்.